எனக்குமா y ஈக்குவல் டு சைன் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஸோ நான் ஒரே வழியிலே சொல்லிடுறேன். dy பை ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். dy பை dx ஈக்குவல் டு இது ஃபுல்லாக டீட்டான்னு வச்சுக்கலாம். சைன் டீட்டாவை வகைப்படுத்தினால் காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ்னு இருக்குது. இன்ட்டு எக்ஸை பொறுத்து என்ன இருக்கோ எக்ஸுக்கு எக்ஸ் டேர்மில் என்ன இருக்கோ அதையும் வகைப்படுத்தணும். இ பவர் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா தான் கிடைக்கும் இ பவர் ஆஃப் எக்ஸ். திஸ் இம்ப்ளாய்ஸ் dy by dx equal to e power x into இது முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம், e power x into cos of e power x. இதுதான் ஆன்சர். ஓகே, ஒரு செகண்டு கூட ஆகாது, சாரி 50 செகண்டு கூட ஆகலை, ஆன்சர் ஓவர். ஏழாவது கணக்குமா f of x equal to x cube plus 4x the whole power 7 இருக்குது. ஸோ f of x ஐ வகைப்படுத்தலாம் நான் சொல்லுவோம் f dash of x equal to, ஓகே, கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஸ்மால் டிஎக்ஸ்னு போடலாம். இல்லைனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 7 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ், அடுக்குலேருந்து 1 குறைங்க 6. ஓகே சாமி, இப்போது எக்ஸ் உள்ள இருக்குது 2 உறுப்பு, அந்த 2 உறுப்பையும் நம்ம வகைப்படுத்தணும். அடுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க, இன்ட்டு அடுக்கு முன்னாடி எடுத்துனோம் 3 இன்ட்டு எக்ஸ், அடுக்குலேருந்து 1 குறைச்சா ஸ்கொயர், ப்ளஸ் அடுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க 1 நாள் 4, அடுக்குலேருந்து 1 குறைச்சா 0, எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் சாமி, ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதே தான் ஆன்சர், வேறு எதுவும் கிடையாது. எட்டாவது கணக்குமா ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு டி மைனஸ் 1/t த ஹோல் பவர் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வகைப்படுத்தணும்னு சொன்னால் ஹெச் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 3/2 இன்ட்டு என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கோங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்கோங்க, ரைட், இன்ட்டு டீயை பொறுத்து தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். அதனால் இந்த டீயை பொறுத்து வகைப்படுத்தினா என்ன சாமி கிடைக்கும், டீயை பொறுத்து வகைப்படுத்தினா 1 மைனஸ் 1/tன்றது என்ன சொல்லுவோம், அடுக்கு இங்கே 1/t பவர் 1 அர்த்தம். அப்போது பையில் இருந்துச்சுன்னா அடுக்க மேலே தூக்கி போய் போடணும், மைனஸில் போடணும், t பவர் -1. அப்போ அடுக்கு முன்னாடி எடுத்துனோம் தான் -1 இன்ட்டு t பவர் என்ன இருக்கோ அதை போட்டு அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். அதை நம்ம அடுக்குலேருந்து 1 குறைச்சிடணும், மைனஸ் டி இன்ட்டு -1 சேர்த்தா -2, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுமே என்னதுன்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம், அதானப்பா. ஸோ 1/t². ஓகே சாமி, அப்போ 1/tயை நான் வகைப்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/t² கிடைக்கும். இப்போ இந்த 1/tயை தான் நான் வகைப்படுத்தி இங்கே போட்டிருக்கேன், அது -1/t². இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் வந்துடும், ப்ளஸ் 1/t². ஓகே சாமி, இதை மட்டும் உள்ளே இருக்கிறத மட்டும் தனியாக வகைப்படுத்தணும். முன்னாடி அடுக்கு எடுத்துகிட்டு வரோம், என்ன இருக்கோ அதை போகிறோம், அடுக்குலேருந்து 1 குறைக்கிறோம், உள்ளே இருக்கிறத அப்படியே வகைப்படுத்தி போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு t மைனஸ் 1/t த ஹோல் பவர். ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். 4 2 3 2 போனால் 1, 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/t². இதான் ஆன்சர். இந்த அடுக்கு 1/2 என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். 1 வேர்டில் கேட்கும் போது நீங்கள் அப்படியே போட்டலாம். இப்போ 6ன்னு போட்டுக்கிறேன், 3/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் t மைனஸ் 1/t இன்ட்டு 1 ப்ளஸ் 1/t². ஓகே சாமி, இதையும் அப்படியே பெருக்கி போட்டு போகிறீங்க. ஏன்னா இது ஒத்த உறுப்புகள் கிடையாதுங்க. 1 ப்ளஸ் 1/t² இருக்குது. இங்கே உள்ளே இருக்கிற இதுவே வேறு, அடிமானங்கள் ஒன்று கிடையாது. அதனால் இது கூட்டியோ பெருக்கியோ வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்தது 9வது கணக்குமா எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan θ, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1/ன்னு அர்த்தம், 1 ப்ளஸ் tan t த ஹோல் பவர் 1/, ஒன்றுமே இல்லைனா ஸ்கொயர் ரூட்னு படிப்போம் இல்லையா, அது ஒன்றுமே இல்லைன்னா 1/2ன்னு போடுங்க. இங்கே 3 இருக்குது, அப்போ இது போடணும். இப்போது எஃப் ஆஃப் டியை வகைப்படுத்தினா அது எஃப் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 1/3 இன்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க வகைப்படுத்தும் போது, இன்ட்டு உள்ளே இருக்கிற 1 வகைப்படுத்தினா 0, டீயை வகைப்படுத்தணும். அப்போ tan tயை வகைப்படுத்தினா sec² t. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1 ப்ளஸ் tan t அடுக்கு பரிசாமி ஒரு முழியன் ஒரு பின்ன நடுவில் ப்ளஸோ மைனஸ் வச்சா குறுக்க பெருக்கி கழிச்சு பை பண்ணணும். 1 3 3லேருந்து 1 போனால் 2, இன்னும் 2 -2/3 இன்ட்டு sec² t. இப்போ sec² முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. 1/3 இன்ட்டு sec² t இன்ட்டு அடுக்கு மைனஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே பையில் போடணும். அப்போ பையில் போட்டால் கூட ஓகே தான். sec² t பை, இங்கே ஏற்கனவே பை இருக்குது, இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க, 3 இன்ட்டு பையில் தானே இருக்குது, 3 இன்ட்டு இந்த ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும், கியூப் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் tan t த ஹோல் ஸ்கொயர்.
புரியுதா சாமி? அப்போது க்யூப் ரூட்டுனாவே நீங்கள் எப்பயுமே அடுக்குலேருந்து ஒன்று குறைஞ்சி ஸ்கொயர்னு வருதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுக்குலேருந்து ஒன்று குறைஞ்சி ஸ்கொயர் வரணும். இந்த க்யூப் ரூட்டு அப்படியே வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு போட்டீங்க. ஸோ ஒரு கணக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த சிம்பிளாக எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. 10வது கணக்கு y = cos of x a³ + x³ xஐ yஐ xஐ பொறுத்து வகைப்படுத்தினா dy/dxன்னு போடலாம், அல்லது y' = cos, இது ஃபுல்லாகவே தீட்டான்னு வச்சுக்கலாம் சாமி. cos தீட்டா வகைப்படுத்தினா -sin தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, a³ + x³ 2 உறுப்பாக இருக்குன்னா போடுறோம் ப்ராக்கெட் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். இது எக்ஸே இங்கே கிடையாது, அதனால் வகைப்படுத்தினா என்ன ஆகிடும், 0 ப்ளஸ் அடுக்கு முன்னாடி எடுத்துடுவாங்க, அடுக்குலேருந்து ஒன்று குறைங்க 3 × x². அவ்வளோதான்பா. தட் இஸ் ஈக்குவல் டு 3 முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க, 3 × -3 × x² sin of a³ + x³ அவ்வளோதான் ஆன்சர்.